இன்றைய தினம் புதுக்கோட்டை ஒன்றியத்தில் கட்டப்பட்டிருக்கிற பால்வாடி கட்டிடம் அங்கன்வாடி கட்டிடத்தினுடைய திறப்பு விழா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. மாண்புமிகு தலைவர் தளபதியினுடைய வழிகாட்டலின்படி இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இன்றைக்கு அவர்கள் மழலையர் பாடம் படிக்கக்கூடிய வகையில் அந்த அங்கன்வாடி சிறப்பாக அந்த மையம் செயல்படுகிறது. நீங்கள் சொன்ன பல்வேறு கருத்துக்களுக்கு கடும் விமர்சனங்கள் வந்திருக்கு. அது ஆல் இந்தியா லெவலில் தான் மதுவிலக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற. அதாவது அகில இந்திய அளவில் மதுவிலக்கு கொண்டு வருவதுதான் சாத்தியம் என்று சொன்னோமே தவிர நாங்கள் பூரண மதுவிலக்கு என்பது மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்களுடைய லட்சியம். அது நாங்கள் நிச்சயம் 2016 நாங்கள் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் என்று தான் சொன்னோம். ஆனால் அது சொன்ன உண்மையாக பொய்யான்னு தெரியாது. அதனால கூட அது மைனஸ் ஆனிச்சுன்னு கூட ஒரு குற்றச்சாட்டுகள் கூட எழுந்தது. ஒரு 15 இடங்கள் திருப்பூர், கோயம்புத்தூர் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் போன்றவரெல்லாம் அதனாலே கூட வாக்களிக்கவில்லை என்கின்ற சூழ்நிலையெல்லாம் இருந்தது. ஆனால் இந்த தேர்தலிலே நாங்கள் படிப்படியாக மதுக்கடைகளை குறைப்போம் என்று தான் சொன்னோமே தவிர பூரண மதுவிலக்கு உடனடியாக கொண்டு வருவோம் என்று சொல்லவில்லை. பூரண மதுவிலக்கு எங்களுடைய லட்சியம். படிப்படியாக மதுக்கடைகளை குறைப்பது என்பது நிச்சயம். இல்லை, அது எந்தெந்த லிஸ்ட் இருந்தால் கொடுக்குறாரு. 500 கடை குறைச்சிருக்கோம். 500 கடை நாங்கள் குறைத்திருக்கிறோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இருக்கக்கூடிய கடைகளில் 500 கடைகளுக்கு மேல் குறைக்கப்பட்டிருக்கிறது. அது அதுக்கு மனு செய்து அது தனிப்பட்ட முறையில் அதற்காக மனுக்கள் செய்து இப்போ பார் நடத்துறது மாதிரி இப்போ ஹோட்டல்களில் பார் நடத்துகிறாங்கல்ல, அதுபோல் உண்டான ஒன்று. அது தனிப்பட்ட முறையில் நடக்கக்கூடியது. அங்கே அவர்களே மதுவை கொள்முதல் செய்து அவர்களே விற்பார்கள். இது டாஸ்மாக் பார் என்பது அங்கே மது சப்ளை செய்யப்படக்கூடிய ஒன்று தான். ஆமாம், ஒரு பக்கம் கடையை குறைக்கணும்னு சொல்கிறோம். கடையை குறைச்சி 500 கடையை குறைச்சி வந்துருக்கோம். பட் இன்னொரு டயத்தில் எப்போ டூ பாருங்க ஒரு 1000 கடைக்கு நம்ம 1000 பாருக்கு அனுமதிக்கிறோம். அது மாதிரி டேலியே ஆகாது. FL2க்கும் டாஸ்மாக் பாருக்கும் வித்தியாசம் ரொம்ப இருக்குது. FL2 என்பது லக்ஸுரி. அது யாரும் காசு வச்சுருக்கவங்க யாராச்சும் போய் இது பண்ண முடியுமே தவிர இது கிடையாது. தனியார்கள் நடத்தக்கூடிய ஒன்று, லக்ஸுரியான ஒன்று. அது நிச்சயமாக எந்த ஹோட்டலில் இருக்கவங்க கூட அவங்க FL2க்கு லைசன்ஸ் கொடுத்து வாங்கி நடத்தலாம். அதில் நாங்கள் குற்றம் சொல்ல முடியாது. தவறுகள் இருந்தால் இப்போ சொல்லுங்கள், அது மீது நடவடிக்கை எடுக்கப்படும். நடிகர் விஜய் நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. மற்ற அரசியல் கட்சி விட நாங்கள் மாற்று அரசியல் கட்சி நாங்கள் செயல்பட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாரு. அதாவது அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற எல்லாருமே சொல்லுகின்ற கருத்துக்களை தான் அவரும் சொல்லுகிறார். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்கள் பாதையில் தெளிவாக இருக்கிறோம். எங்கள் பயணத்தில் தெளிவாக இருக்கிறோம். எங்கள் இலக்கில் தெளிவாக இருக்கிறோம். 2026 எங்களுடைய இலக்கு. அது 200 சீட்டு. அது என்பது எங்களுடைய இலக்கு. 234 லட்சியம், 200 நிச்சயம். இதுதான் எங்களுடைய கொள்கை. யாரும் ஆட்சியில் பங்கு கேட்கவில்லை. எங்கள்கிட்ட நேரடியாக யாரும் ஆட்சியில் பங்கு கேட்கவில்லை. மாண்புமிகு தலைவர் தளபதி இடத்திலே எல்லோரும் அன்போடும் பாசத்தோடும் பழகக்கூடிய தோழமை கட்சி தலைவர்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர பங்கு கேட்கக்கூடியவர்களாக யாரும் இல்லை. ராமதாஸ் விமர்சனம் செய்யும் பொழுது மதுவிலக்கு கொண்டு வர முடியலன்னா பதவியை விட்டு ராஜினாமா செய்ய வேண்டியது கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அது அவரை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தால் தெரியும். ராஜினாமா பண்ண வேண்டாம்னு சொல்லுவார். எங்களை பொறுத்தவரை நாங்கள் என்ன சொல்கிறோம், பூரண மதுவிலக்கு என்பது இந்தியா முழுவதும் கொண்டு வந்தால்தான் சாத்தியம். ஆனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தில் மதுவிலக்கை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நிச்சயமாக மேற்கொண்டு தான் வருகிறார். அப்படிதான் நாங்கள் என்றைக்கும் ஒரே பேச்சு தான். திமுக கூட்டணி உள்ள கட்சிகள் ஏற்கனவே திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடு போட்டாரு. நேற்றுக்கு வேல்முருகன் தலைமையில் கூட்டணி கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நாங்கள் தானே கேட்டிருக்கோம். எங்கள் தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கோமே. தமிழக அரசு எடுக்கணும்னு சொல்லி தீர்மானம் போட்டு, அதாவது தமிழக அரசால் முடியாது, அகில இந்திய அரசு தான் முடியும். ஏன்னா சென்சஸ் என்பது மத்திய அரசினுடைய சப்ஜெக்ட். சென்சஸ் அடிப்படையிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால்தான் சரியாக இருக்கும் என்பது நிலைப்பாடு. அதைத்தான் தெளிவுபடுத்தி இருக்கிறோம்.